தமிழ்நாடு பிரச்சார எத்தனை உறுப்பினர்கள் ஏதாவது சேர்த்துருக்காங்க? எதை தவிர மிக எழுச்சியோடு கடந்த 3ஆம் தேதி தொடங்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் அவர்களால் 1ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 1055 வாக்குச்சாவடிகளிலும் நேற்று வரை 82,000 கழக உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முழுமையாக எங்களுடைய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் இல்லந்தோறும் நேரில் சென்று அவர்களை சந்தித்து அரசினுடைய சாதனைகளை, முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களையும் பட்டியலிட்டு சொல்லி, ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அவர்களை இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்து, அந்த நிகழ்வு முடிந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளை அந்த இல்லங்களிலே தொடங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக கரூர் மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களை விட முன்னணியில் இருக்கக்கூடிய அளவிற்கு, முதல் 5 இடங்களில் கரூர் மாவட்டம் இடம்பெறக்கூடிய அளவிற்கு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்று வரை 82,000 உறுப்பினர்கள் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலிருந்து மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதிமுக மாவட்ட செயலர் போல குற்றச்சாட்டு வச்சாங்க. தெரியல, மணல் கொள்ளை சில பேர்த்துக்கு வேலை இல்லைங்க. வேலை இல்லாதவங்க ஏதாவது 2 மனுக்குன்னு கொடுத்தா தான் நீங்களும் 2 செய்தி போடுவீங்க. இல்லைனா வீட்டோடு இருக்கணும், இல்லைனா எல்ஜிபி பெட்ரோல் பங்கோடு இருக்கணும். அதனால் பங்க்கில் உட்காந்து பெட்ரோல் டீசல் சேல்ஸையும் பார்க்க முடியாது. அதுக்காக 2 மனு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு செய்தி போடுவீங்க. அந்த செய்திக்கு என்கிட்ட கருத்து கேட்பீங்க. நான் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக நான் கேட்குறேன். 5 ஆண்டு காலம் இந்த கரூர் மாவட்டத்தில் அரசு நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்து என்ன திட்டங்கள் கரூர் மாவட்டத்திற்கு புதிதாக கொண்டு வரப்பட்டது? இப்போ முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்துக்கு அரசு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னதாக நான் இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரியை என்னால் கேட்டு பெற்று கொண்டு வந்து செயல்படுத்த முடிஞ்சது. புதிய பேருந்து நிலையம் அப்பொழுது அறிவிக்கப்பட்டது, 2012 அறிவிக்கப்பட்ட திட்டம். ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணைகளை பெற்று அதை திட்டம் செயல்படுத்த விடாமல் தடுத்தாங்க. இப்போ நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதில் வென்று இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் 40 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் நிறைவு பெற்று 9ஆம் தேதி துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றாங்க. அதே போல் நெரூர் பாலம், அதுவும் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டம். 5 வருஷம் அது கிடப்பில் இருந்துச்சு. இப்பொழுது அதற்கான பணிகள் முழுவதுமாக 101 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. வெறும் மேடையிலையும் உங்களை பத்திரிகையாளர் பார்க்கும்போது மட்டும் சொல்லக்கூடியவங்க, நீங்கள் ஏதாவது நேற்று பார்த்தேன், யாருமே ஒருத்தர் கூட ஒரு கேள்வி கூட கேட்கலையே. முழு வீடியோவும் கேட்டப்போ பார்த்தேன். நான் முழுசாக பெரும்பாலும் பார்க்குறதில்ல. நான் சில பேர் அனுப்பும்போது பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் போது பார்த்தா யாருமே கேள்வி கேட்கலையே. என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டால் பரவாயில்ல. 5 வருஷம் இருந்தீங்க, என்ன இந்த மக்களுக்கு செஞ்சீங்க? புதுசாக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா? ஒன்று ரயில்வே சேலை, அது 2011-16 நான் இருக்கும்போதே தொடங்கி வைக்கப்பட்ட பணி. அதன் பிறகு நாங்கள் திரும்ப அதை முழுவதுமாக பூர்த்தி செஞ்சு தெருவிளக்கு வரைக்கும் நம்ம தான் அமைச்சு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குகவழி பாதை நம்ம இருக்கும்போதே செஞ்சது, 5 ரோடு பாலம் நம்ம இருக்கும்போதே முன்னாடியே செஞ்சது. இப்படி நிறைய திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட எந்த தகுதியும் இல்லை. அதனால் பொதுவாக ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும், குறைகள் சொல்லணும். அதுக்காக மாவட்ட ஆட்சியரையோ காவல் கண்காணிப்பரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா நீங்களும் 2 செய்தி போடுவீங்க. காலையில் ஒரு ஃபோட்டோ வரும். ஃபோட்டோ வரலைன்னா அந்த பத்திரிகையாளர் கூப்பிட்டு ஏன் ஃபோட்டோ போடல, செய்தி போடல, இல்லை ஏன் இப்படி போட்டீங்கன்னு கேட்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி கரூரில் இருக்குது. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. அதை பற்றி எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான நேரமும் இல்லை. எங்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பணி மிக விரைவாக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் மக்கள் பணிகளும் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. பல்வேறு சிறப்பு திட்டங்கள், வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். துணை முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் கேட்டு பெற்று கரூர் மாவட்டத்திற்கு பெற்று தருகின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, 4 தொகுதிகளில் உதயசூரியன் தான் வெற்றி பெறும். எங்களுடைய கழகத் தலைவருடைய மகத்தான திட்டங்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அதனால் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நாங்கள் மக்கள் பணிகளையும் இயக்க பணிகளையும் ஒரு சேர எடுத்து சென்று எங்களுக்கு அதுக்கான நேரமே பத்தலை, அதுக்கான நேரமே எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் அந்த பணியில் நாங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறோம். எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக போய் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் சேர்த்து பார்த்தாங்க, ஒன்றும் சேர்த்த முடியல.
பூத்து கமிட்டி போட்டாங்க, தனித்தனியாக ஃபோட்டோ வாங்கினாங்க. அப்புறம் 9 பேர் ஒன்றா நின்று ஃபோட்டோ கொடுங்கன்னாங்க. சில பத்திரிகையில் செய்திகள் கூட பார்த்தேன் நான். சில பேர்த்துக்கு சண்டைகள் கூட வந்தது, வாக்குவாதங்களோடு வந்தது, முத்தி போச்சுன்னு. அதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இருக்கிறவங்கள பற்றி பேசலாம், மக்களை சந்திக்கக்கூடியவங்களை பற்றி பேசலாம், மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர்களை பற்றி பேசலாம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.